அண்மை செய்தி, கோவை மாநகரில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. லங்கா கார்னர் பகுதியில் தேங்கிய மழைநீரில் வாகனங்கள் தத்தளித்து சென்றன. மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், அங்கு என்ன நிலை? பூங்குழலி, பருவமழை தீவிரமடைந்து விட்டது என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான தாக்கங்களை தொடக்கத்தில் இருந்தே நம்மால் காண முடிகிறது. கோவையில் நாம் குறிப்பிட்ட இந்த லங்கா கார்னர் பகுதி என்பது நகரின் ஒரு மிக முக்கியமான மையப்பகுதியில் ஒன்று. அரசு மருத்துவமனை, ரயில் நிலையம் மற்றும் பண்டிகைகளுக்கு அதிக ஷாப்பிங் செய்யக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய டவுன்ஹால் என முக்கியமான பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த லங்கா கார்னர் என்பது உள்ளது. காலையிலிருந்து கோவையில் மேகமூட்டமாக மட்டுமே இருந்த ஒரு சூழலில் 4 மணிக்கு மேல் பலத்த மழையானது நகரின் பல்வேறு இடங்களிலும் பெய்தது. ராமநாதபுரம், போத்தனூர், நஞ்சிண்டாபுரம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதிகள், டவுனால் என அனைத்து இடங்களிலுமே பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக இந்த லங்கா கார்னர் பகுதி ஒரு தாழ்வான பகுதி. அந்த இடத்தில் எப்போதுமே மழை காலங்களில் தண்ணீரானது தேங்கும். பிறகு அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரத்திற்குள் அதனை அகற்றுவதற்கான பணிகள் என்பது துரிதப்படுத்தப்படும். அருகிலேயே வாலாங்குளம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தண்ணீர் அங்கே அப்புறப்படுத்தப்படும். கடந்த ஆண்டில் இதே போல இந்த இடத்தில் தண்ணீர் தேங்கும் ஒரு சூழல் ஏற்பட்ட போது ராட்சச மோட்டார்கள் வைக்கப்பட்டன. பிறகு அதே இடத்தில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு தண்ணீர் நிற்காமல் செல்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. கடந்த ஆண்டு தொடக்கத்தில் மட்டும் மழையின் தொடக்கத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இருந்த நிலையில் அதன் பிறகு தீர்வானதை காணப்பட்டு தண்ணீர் தேங்காமல் இருந்த ஒரு சூழல் இருந்தது. இந்த நிலையில் லங்கா கார்னர் பகுதியில் நாம் காட்சிகளிலே சில இடங்களில் பார்க்க முடியும். பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பல்வேறு காகித கழிவுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தண்ணீர் செல்வதற்கான சிக்கல் இருந்தது. இந்த நிலையில் லங்கா கார்னர் பகுதியில் மாநகராட்சி ஊழியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு தற்போது நீரை 90% அகற்றி இருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான பகுதி என்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது மழைநீர் தேங்கியதால் அதிக அளவில் இருந்தது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.